டேய் இந்த மந்த் என் பர்த்டே வருது. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன். சரி உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு எப்படி பண்ணா பிடிக்கும் சொல்ல? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடி. அதனால நான் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டேன். லைக் நான் எப்படி சொல்றேன், இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கேன், உனக்கு அது சூட் ஆகும் அப்படி எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி சொல்லுடா. இன்ஸ்டால எல்லாம் பாக்கும்போது நிறைய பேர் அந்த மாதிரி வருவாங்க. மோஸ்ட்லி நான் அந்த அளவுக்கு எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். லாஸ்ட் டைம் கூட ஃப்ரெண்டு கூட ஒண்ணு போட்டிருந்தா, ஸ்டட் பார்த்தேன்னா இங்க போட்டிருப்பா. எல்லாருமே ரெகுலரா இங்க தானே போடுவாங்க, அவ மட்டும் இந்த கொஞ்சம் மேல இந்த இடத்துல இப்படி போட்டு இருந்திருப்பான். பார்க்கும்போது செம்மையா இருக்கும், அமேசிங்கா இருக்கும் பார்க்கும்போது. கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணா அவங்க சூப்பரா பியூட்டிஃபுல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கமெண்ட்லாம் வேற பாப்பியா? அதோட நீ வேற, நானா கமெண்டே போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கமெண்ட் என்னடா கமெண்ட் எல்லாம் போடுறேன். அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன்ஸ் எல்லாம் வரும்ல, அதுல போய் வேற யாராவது பொண்ணுங்க இருப்பாங்களா அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும், போய் பாப்போம். அப்படி அந்த மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட் டைம் கூட ஒரு பொட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, ரெகுலரா இப்படிதானே, அவ இப்படி பாம்பு மாதிரி இருக்கும். அது பார்த்தோம்ப்பா செம்மையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். நிறைய இன்னும் நிறைய நாங்களா போட்டி வச்சுக்கிட்டு, நீ லைக் அதிகமா போடுற, நாங்க அதிகமா போடுறேன், இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தோம். ரீசெண்டா கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தா, அவளுக்கு கொஞ்சம் கர்லி ஹேரா, இந்த இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரௌனிஷா. அப்பா அத பார்த்தோன்னு ஐயோ எக்ஸ்ட்ராடினரி, அப்படியே வந்து அந்த அளவுக்கு ஜஸ்ட் ஸ்டன், அந்த அளவுக்கு போயிடுச்சு எனக்கு அதை பார்த்தோன்னு. அது சோ அது எதுக்காக சொல்ல வரேன்னா, நீ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அது மாதிரி ட்ரை பண்ணேன்னா இன்னும் அழகா தெரியாது, அது பார்க்கும் போது நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். நான் இப்ப கையில ரிங் போட்டிருக்கேனா இல்லையா? என்னது? நான் கையில ரிங் போட்டிருக்கேனா இல்லையா? ரிங்? உனக்கு ரிங் எல்லாம் உனக்கு அவ்வளவா எல்லாம் பிடிக்காது. இப்ப கையில ரிங் போட்டிருக்கேனா இல்லையா? சரியா, இதெல்லாம் ஒரு இதுன்னு போட்டு சொல்லிட்டு கிடக்குறேன். போட்டிருக்கேனா இல்லையா? இல்ல, நான் உனக்குதான் பிடிக்காது, நீ போட மாட்டியடி. என்ன ஓ போட்டிருக்கேன், எப்படி மாத்துன? உனக்கு பிடிக்காது. கால்ல கொலுசு இருந்துச்சா இல்லையா? கொலுசு இருந்துச்சா இல்லையா? கொலுசு 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 இல்லடி, நீ வந்து ஜஸ்ட் நார்மலா தானே நீ கேட்ட, இருந்து இல்லன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லையா? இல்லையா? இல்ல, நீ இதெல்லாம் வந்து ஒரு பண்ணு, இதெல்லாம் ஒரு பண்ணுக்காக தானே சொன்ன. எதுக்கு நீ இப்ப சீரியஸ் ஆகுற? எல்லாரையும் நோட்டீஸ் பண்ணேன். சொல்ல மறந்துட்டேன், ஸ்வேதா ஒண்ணு கேட்டதா சொல்ல சொன்னான். ஸ்வேதா என்ன கேட்கணும்? இல்லடி, இப்ப ஜென்ரலா இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி இருக்காங்க கேட்போம்ல, அந்த மாதிரி கேட்டா. சரி, நான் வந்து ஸ்வேதாவை கேட்டதா சொல்லு. சரி, என்னன்னு கேப்ப? இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து உங்களை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படிலாம் கேட்க கூடாது. ஆபீஸ்க்கு வரவங்க கிட்ட போய் வீட்டுல நல்லா இருக்காங்களா, குழந்தை நல்லா இருக்கா இப்படின்னு கேக்குறது தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களான்னு போய் கேக்குறேன். இல்லடி, ஸ்வேதா கேட்கவே இல்லை, நான் சும்மா. ஓ, அப்ப அவ என்ன கேட்கவே இல்லை. ஆனா நீயா வந்து ஸ்வேதா கேக்குறா, ஸ்வேதா இது கொடுத்தா அது கொடுத்தான்னு சொல்லி எனக்கு ரிஜிஸ்டர் பண்ற. ஏன்னா அவன் நல்லவன, அப்பதானே அவ கூப்பிட்டானா நீ வெளியே போக முடியும், ஊர் சுத்த முடியும், வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும். அதுக்குதானே பிளான் பண்ற நீ, அதுக்குதானே பிளான் பண்ற, அதுக்குதானே. இப்படிதான் நிவேதான்னு ஒருத்திய கூப்பிட்டு வந்த, அவ போட்டால நாமத்தை போட்டால. இப்போ திரும்ப அடுத்து உன் வேலைக்கு போனோமா ஒழுங்கு இருந்தோமான்னு பாக்கணும். என்ன பண்ணும், போயிட்டு வரணும்.